யா அல்லாஹ், எங்களை காப்பாற்று, எங்களுக்கு உதவி செய். நீங்கள் இப்போது பார்ப்பது சாதாரண பள்ளிவாசல் அல்ல. இதுதான் இஸ்லாமிய வரலாற்றின் முதல் கிபிலா. இது உலகின் முதல் 2 பள்ளிவாசல்களில் ஒரு பள்ளிவாசல். இதன் வரலாறு இரத்தம், கண்ணீர், தீர்க்க தரிசனங்கள் மற்றும் மாபெரும் வெற்றிகளின் தொகுப்பு ஆகும். இன்று நாம் பைத்துல் முகத்தஸ் என்று அழைக்கப்படும் மஸ்ஜிதுல் அக்ஸாவின் ஆழமான வரலாற்றை பற்றி பார்க்க போகின்றோம். இந்த நிலம் ஏன் இன்றும் உலகை புரட்டி போடுகிறது? வாருங்கள் தேடலை தொடங்குவோம். யா அல்லாஹ், எங்களை காப்பாற்று, எங்களுக்கு உதவி செய். மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு தனித்துவமான இடத்தை பெற காரணம் அதன் ஆரம்பம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி கேட்டார்கள், பூமியில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மஸ்ஜிதுல் ஹராம், அதாவது காபத்துல்லா. அடுத்து எது என்று கேட்டபோது அவர்கள் பதில் சொன்னார்கள், மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த இரண்டுக்கும் இடையிலான இடைவேளி வெறும் 40 ஆண்டுகள் மட்டுமே. சில அறிஞர்களின் கூற்றுப்படி முதலில் அடிக்கல் நாட்டியது முதல் மனிதரான நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம் என்று கூறுகின்றார்கள். பின்னர் இந்த ஆலயத்தை மிகவும் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பியவர் நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆவார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸா ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நபிமார்களின் காலடிப்பட்ட புண்ணிய பூமியாகும். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் இதன் முக்கியத்துவத்தின் உச்சம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்ததுதான். அதுதான் இஸ்ரா மற்றும் மெஹராஜ் பயணம். ஒரு இரவின் சிறு பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு காத்திருந்தவர்கள் யார் தெரியுமா? நபி ஆதம், நபி நூஹ், நபி இப்ராஹிம், நபி மூசா, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் உட்பட அனைத்து நபிமார்களும் தான் அங்கே காத்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இமாமாக நின்று தொழுவித்தார்கள். இது இஸ்லாம் இறுதி மார்க்கம் என்பதையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து நபிமார்களின் தலைமை தூதர் என்பதையும் இன்றும் நிரூபணம் செய்கிறது. அதன் பிறகு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அவர்கள் விண்ணுலக பயணம், மெஹராஜ் பயணம் மேற்கொண்டார்கள். இங்குதான் நம் அனைவருக்கும் 5 வேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது. அல்லாஹ் குரானில் தமது அடியானை மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து அதை சுற்றியுள்ளவற்றில் பாக்கியம் அளித்துள்ள மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவில் அழைத்து சென்றவன் தூயவன் என்பதாக அல்லாஹ் குரானில் கூறுகிறான். கிபி 638ஆம் ஆண்டு ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சியில் ஜெருசலேம் கைப்பற்றப்பட்டது. மக்கள் ரத்தம் சிந்துவதை தவிர்க்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நேரில் வந்து சாவியை பெற வேண்டும், அப்படி பெற்றால் நாங்கள் சரணடைவோம் என்பதாக அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் கூறினார்கள். ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் எளிய உடையுடன் ஒட்டகத்தில் பயணித்து நகரத்திற்குள் வந்ததை கண்டு கிறிஸ்தவ பாதிரியார்கள் வியந்தார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். அவர் கையெழுத்திட்ட உமரின் உடன்படிக்கை அங்கு வசிக்கும் அனைவருக்கும் அவர்களின் வழிபாட்டு சுதந்திரம், உயிர் மற்றும் உடைமைகளுக்கு முழு பாதுகாப்பு அளித்திருந்தது. இந்த ஆவணம் இன்றும் ஒரு நீதியின் பாடமாக அமைந்திருக்கிறது. பின்னர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபியின் மெஹராஜ் பயணம் தொடங்கிய இடத்தை கண்டுபிடித்து அங்கு தொழுது மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீட்டெடுத்தார்கள். காலங்கள் ஓடின. கிபி 1099ஆம் ஆண்டு சிலுவை போரின் போது ஐரோப்பிய படைகள் ஜெருசலேமை கைப்பற்றின. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் அடைக்கலம் புகுந்த முஸ்லிம்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். சுமார் 88 ஆண்டுகள் கழிந்தது. முஸ்லிம் உலகின் மாபெரும் நம்பிக்கையின் நட்சத்திரம் உதித்தார். அவர்தான் சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஆவார். சுல்தான் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 1187ஆம் ஆண்டு அவர் ஜெருசலேமை மீட்டெடுத்தார். அவர் சிலுவை போர் வீரர்களை போல பழிவாங்கவில்லை, அங்குள்ள மக்களை கொலை செய்யவும் இல்லை. மாறாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நீதியை பின்பற்றி கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் மரியாதையுடன் அங்கிருந்து வெளியேற்ற அனுமதித்தார். மஸ்ஜிதுல் அக்ஸாவை மீண்டும் இஸ்லாமிய வழிபாட்டு தலமாக புனரமைத்தார். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் வரலாறு என்பது ஒரு கட்டிடம் அல்ல, அது 3 மார்க்கங்களின் இதயம். அது உறுதிப்பாடு,
நீதிக்கான போராட்டம் மற்றும் சகிப்புத்தன்மையின் அடையாளமாகும். இஸ்லாமியராகிய நமக்கு இது நபிமார்கள் அனைவரும் கூடிய ஒரு புண்ணிய பூமியாகும், நமது முதல் கிபிலாவாகும். இந்த வரலாற்றை பாதுகாப்பது வெறும் இடத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல, அது நீதியையும் மார்க்கத்தின் பாரம்பரியத்தையும் பாதுகாப்பதாகும்.